அனைவருக்கும் வணக்கம். இன்று எங்களது குழுமத்தின் நிறுவனர் தினத்தை வாக்ஸ் விருச்சம் என்ற இந்த இடத்தில் இனிதே கொண்டாடி முடித்தோம். இன்று கைவிடப்பட்ட கைம்பெண்களின் குழந்தைகளுக்கும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளின் குழந்தைகளுக்கும் அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கும் இன்று 600க்கும் மேற்பட்டவருக்கு கல்வி உதவி வழங்கப்பட்டது. அதில் தேர்வு செய்ய எங்களுக்கு துணையாக இருந்த அனைவருக்கும் இந்த தருணத்திலே நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இன்னும் 600 பேருக்கு இந்த ஆண்டு இன்னொரு நிகழ்ச்சியில் வழங்க திட்டமிட்டுள்ளோம். அதைத் தொடர்ந்து அரசுக்கும் எங்களது அறக்கட்டளையில் இருந்து ஏற்கனவே பயனாளிகளை தேர்வு செய்தவாறு அரசுக்கு நாங்கள் இந்த பயனாளிகளின் தொகுப்பை அளிக்க உள்ளோம். அதன் மூலம் அரசாங்கத்திடம் இருந்தும் அவர்களுக்கு மேலும் கல்வி உதவி கிடைத்திட இது வழி செய்யும். அதே போல 50க்கும் மேற்பட்ட எங்களது பயனாளிகள் ஏற்கனவே எங்களது அறக்கட்டளையின் மூலமாக பயன்பெற்ற குழந்தைகளுக்கு நல்ல மதிப்பெண்கள் பெற்ற குழந்தைகளுக்கு மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு பட்டங்கள், பொறியியல், பாலிடெக்னிக், லா மற்றும் இதர பட்டப்படிப்புகள் படிப்பதற்காக 50 பேருக்கு மேல் இலவசமாக படிப்பதற்கு ஏது செய்யப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு முதல் அதற்கான விண்ணப்பங்கள் எங்களது அலுவலகத்தில் அறக்கட்டளையில் பெறப்படும். அது தேர்வு செய்து அவர்களுக்கும் இலவசமாக பட்டப்படிப்பு வழங்கப்படும். இதை ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காக எங்களது தலைமுறை தாண்டியும் இது நடைபெற வேண்டும் என்பது காரணத்துக்காக இதற்காக ஒரு தொகுப்பை ஏற்படுத்தி அதிலிருந்து வரும் வருமானத்தை வைத்து இதை நடத்த வேண்டும் என்று நாங்கள் அதற்கான வேலைகளில் நாங்கள் இப்ப ஏற்படுத்திட்டோம். இன்னும் 2 வருஷத்துல அந்த வேலைகள் முடிந்துவிடும். முடிந்த பின்னர் இதற்கு தேவையான பொருளாதாரம் அந்த பகுதியிலிருந்து வரும். அதனால் மேலும் இதை சீரும் சிறப்புமாக ஆண்டுதோறும் நடத்திட வருங்காலத்தில் என்னை தொடர்ந்து இருக்கும் தலைமுறைக்கும் அது உதவியாக இருக்கு. ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். இது வந்து எங்க ஐயா இறந்து 18 வருஷம் ஆகுது. ஞானசுந்தரம் ஐயா நினைவாக இந்த ஒரு ஆண்டு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். 18வது ஆண்டு. 18 ஆண்டுகளா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்ன எங்க ஐயா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஐயா வந்து ஒரு 50-100 பேருக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. அதை இன்னும் பெருசாக்கணும் நினைப்புல கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க ஆரம்பிச்சு அது பெருகி இன்னைக்கு ஒரு 1000 பேர் 1200 பேருக்கு மேல ஆகிருச்சு. அதனால அவர்களுக்கு உரியவர்களுக்கு போய் சேரணுங்கிறதுதான் எங்களோட விருப்பம். அதனால இது வந்து ரொம்ப ஏழ்மையா ரொம்ப கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு ரொம்ப மாணவ மாணவிகளுக்கு போய் சேரணுங்கிறதுதான் எங்களோட பிரயத்தனம். இந்த வருஷம் சிறப்பு அழைப்பாளர்களா வந்து கேட்கிறீங்களா? சிறப்பு அழைப்பாளர்களா ஓய்வு பெற்ற IAS அதிகாரி அவர் வந்து ராஜரத்னம் ஐயா அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அவர் வந்து எங்க ஐயா ஞானசுந்தரம் ஐயா அவர்களுக்கு நீண்ட நாள் நெருங்கிய பழக்கம் உள்ளவருக்கு. அவர் வந்து முதலமைச்சர் கலைஞர் முதலமைச்சராக இருந்த போது அவருக்கு செயலாளராக இருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆண்டுகள் செயலாளராக இருந்தாரு. அவர் பல பதவிகளில் இருந்த போதும் அவர் வந்து எங்க அப்பாவோட ரொம்ப இணக்கமா இருந்த காரணத்தினால அவரை இன்னைக்கு அழைச்சிருக்கோம். அவர் வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சிறப்பாகவும் நடத்தி கொடுத்தார். அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல ரோட்டேரியன் உனிவண்ணன் அவர்கள், அவர் வந்து ரோட்டரிக்கு கவர்னரா இருந்திருக்காரு. அது இல்லாம எமரால்ட் பப்ளிஷர்ஸ் ஒரு பதிப்பகம் வச்சு அதுல பல நூல்களை அவங்க பதிப்பிச்சு அவர்கள் டிஸ்ட்ரிபியூட் செஞ்சுட்டு இருக்காங்க. அவரும் வந்து இன்னைக்கு கலந்துக்கிட்டாரு. அதற்கும் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன்.
அடுத்த கட்டமா என்ன மாதிரி பண்ணலாம்? இது வந்து நாங்க மட்டும் கொடுத்துட்டு இருக்கிறது வந்து ஒரு சிறிய தொகைக்கு மேல எங்களால கொடுக்க முடியல. 5000 10,000 அதற்கு மேல எங்களால கொடுக்க முடியல ஒரு குழந்தைக்கு. இது வந்து ஒரு குழந்தைக்கு அது போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா போதாதுன்னு நான் நினைக்கிறேன். அதை இன்னும் மேலும் அவர்களுக்கு பல மடங்கு சேர்க்கை ஆகிற மாதிரி பொருளாதாரத்துல அவங்களுக்கு இன்னும் சேர்க்கை ஏற்படுத்துற மாதிரி எங்களை ஒத்த மற்ற அறக்கட்டளைகளையும் நாங்க வேண்டுகோள் விடுக்கிறோம். ஒன்றாக சேர்ந்து நடத்தினால், ஒன்றாக அவர்களுக்கு நாம் நிதி வழங்கினால் அவர்களுக்கு ஒரு 20,000 குறைந்தது 20,000 ரூபாயிலிருந்து 30,000 வரைக்கும் கிடைக்க அவர்களுக்கு ஏதுவாக இருக்கும். அதற்காக ஒரு 3-4 எங்களை ஒத்த அறக்கட்டளைகிட்ட பேசிட்டு இருக்கோம். அது இன்னும் முடிவுக்கு வர்றதில்லை. அதனால ஒரு 2 ஆண்டுகளுக்குள்ள அதையும் நாங்க செய்யலாம்னு நினைக்கிறோம். அப்படி நடந்துருச்சுன்னா அப்படின்னா ஒரு மாணவருக்கு குறைஞ்சது 25,000 ரூபாயிலிருந்து அவங்களுக்கு கல்வி உதவி கிடைக்கும். அப்போ அது வந்து போதுமானதா இருக்கும். இது வந்து பட்டப்படிப்புக்கு ஒரு விதமாகவும் பள்ளி படிப்புக்கு ஒரு விதமாகவும் பிரிச்சு அவங்களுக்கு கல்வி உதவி கிடைக்க எங்க அறக்கட்டளை பாடுது. சிட்டி மட்டும் கிடையாது. இப்போ சென்னை மட்டும் 600 தான் நம்ம இப்ப இன்னைக்கு பண்ணியிருக்கிறது. இதே போல மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், சிவகங்கை இந்த இதெல்லாம் சேர்த்து அங்கு ஒரு 600 குழந்தைகளுக்கு கொடுக்க இருக்கோம். தென் மாவட்டங்கள் எதுக்கு தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா கொங்கு மாவட்டத்துல கொங்கு ஏரியால அதிகமான படிப்பு உள்ள அதிகமான ஆட்கள் இருக்கிறதுனால அதிகமான டிராப் அவுட்ஸ் வந்து எங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல சவுத் இருக்கிறதுனால இந்த மாவட்டங்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உதவி செய்யலாம். மாணவர்களுக்கு வந்து சொல்ல விரும்புறது என்னன்னா, நல்லா படிங்க. எல்லாரும் நல்லா படிப்பாங்கன்றது நிச்சயம் கிடையாது. அதனால அவங்களுக்கு நல்லா படிக்கிறவங்க நல்லா படிச்சு மேலும் மேலும் வளர்ந்துருவாங்க. ஆவரேஜா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு வேண்டிய ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணிக்கணும்ன்றது தான் எங்களோட ஆர்வம். அந்த ஸ்கில் செட் அப்படிங்கிறது எது வேணா இருக்கலாம். அது வந்து பிளம்பிங்கா இருக்கலாம், எலக்ட்ரிக்கல் ஒர்க்கா இருக்கலாம், பெயிண்டிங் ஒர்க்கா இருக்கலாம், டே டு டே ஒர்க் எதுவா இருந்தாலும் இருக்கலாம். அதுக்கான ஸ்கில் செட்ஸ் அவங்க டெவலப் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வேலை நிச்சயம். அது மட்டும் இல்லாம தனக்கு மட்டும் வேலை இல்லாம அவங்க இன்னொரு 10 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு அவங்க வளர்ந்துருவாங்க. அதற்கு ஒரு எங்களை அறக்கட்டளை மூலயமாக ஒரு ட்ரைனிங் சென்டரும் ஒன்று ஆரம்பிக்கலான்றது ஃபியூச்சர்ல எங்களுக்கு ஒரு பிளான் இருக்கு. அதை பண்ணும்போது ஜேசிபி ஆபரேட்டர்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு கார்பெண்டர்ஸ், எலக்ட்ரீஷியன், எலக்ட்ரானிக்ஸ் அது மாதிரி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு 3-6 மாதம் வரைக்கும் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க இருக்கிற இடத்துலயோ அவங்க கிராமங்கள்லயோ இல்ல அவங்க இருக்கிற இடங்கள்லயோ அவங்க அதை வச்சு அவங்களால பிழைப்பு தெரிஞ்ச ரொம்ப வசதியா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். படிக்க முடியாத படிக்க முடியாதுங்கிறது ஒருவேளை அவங்களுக்கு தெரியாம இருக்கிறது அந்த மாதிரி மக்கள் உங்களை ரீச் பண்ணா ஏதாவது நம்பர் இருக்கா? இல்ல, அதுதான் நாங்க எங்களோட வெப்சைட் இருக்கு, ஃபவுண்டேஷனுக்கு வெப்சைட் இருக்கு, ஃபவுண்டேஷனுக்கு நம்பர் இருக்கு. நான் அந்த நம்பரை நான் தனியா தர சொல்றேன். நீங்க உங்களோட இதுலயே போடுங்க, ஊடகத்துல போடுங்க. இது மாதிரி தேவையாக இருந்தால் எங்களோட அறக்கட்டளைக்கு கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த கண்டிஷன்ஸ் என்னன்னா, ஒன்று கைவிடப்பட்ட கைம்பெண்களின் குழந்தைகளுக்கும் அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளுக்கும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளின் குழந்தைகளுக்கும் ரொம்ப ஏழ்மையில இருக்கிற குழந்தைகளுக்கு நல்லா படிக்கிற குழந்தைகளுக்கு நாங்க உதவி செய்யறோம். அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மதிப்பெண் நிர்ணயிச்சு ஒரு 70 மார்க் 75 மார்க்கு மேல வர்றவங்களுக்கு மட்டும்தான் நாங்க உதவி செய்யறோம். ஏன்னா அதுல வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் விட்டுட்டு அதுல அரசு பள்ளியில பயிர்றவங்களுக்கும் நாங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். அதனால இது வந்து அவங்களுக்கு போய் ரியல் நீடிக்கு போய் சேரணுங்கிறது தான் எங்களோட எண்ணம். அதனால அதுக்காக நாங்க இந்த ஸ்கீம்ஸ் வச்சிருக்கோம். யாராருக்கு விருப்பமோ யாராருக்கு இந்த கேட்டகரியில வருவாங்களோ அவங்க எல்லாம் விண்ணப்பிக்கலாம். அவங்களோட நம்பர்ஸ் நான் அவங்களுக்கு ஷேர் பண்றேன். www.walksgroup.com அப்படிங்கிறது எங்களோட வெப்சைட்டோட இது. அதுலயே லாகின் பண்ணி உங்களோட டீடைல்ஸ் நீங்க கேட்டுக்கலாம். அதுல இருக்கிற நம்பர்ல நீங்க கேட்டு உங்களுக்கான எந்த சந்தேகமா இருந்தாலும் நிவர்த்தி பண்ணிக்கலாம். ஆனா இது வந்து பள்ளிகள்ல பயில்ற குழந்தைகளுக்கு ஏப்ரல் மாத கடைசிக்குள்ள அது விண்ணப்பிச்சிருக்கணும். அதே மாதிரி கல்லூரிக்கு போற குழந்தைங்க, கல்லூரிக்கு போற மாணவர்கள் மே மாதத்துக்குள்ள இதை விண்ணப்பிச்சிருக்கணும். அப்பதான் இதை வந்து அவங்க கடந்து போகிற ஆண்டுக்கு அது உபயோகமா இருக்கும். அதனால அவங்கள தேர்வு பண்றது எங்களுக்கும் சுலபமா இருக்கும். அதனால தயவு செய்து
யாருக்கு விருப்பமோ அவங்க இந்த டைம் பீரியடுக்குள்ள இதை அப்ளை பண்ணி வாங்கிக்கிற மாதிரி கேட்கிறேன். தமிழ்நாடு முழுக்க மூன்றாவது பாலினத்துக்கும் உண்டு, கண்டிப்பா உண்டு. அது நாங்க வேற மாதிரி செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து இந்த கல்வியின் அடிப்படையில செய்யல. அவங்களுக்கு வந்து பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு நாங்க வந்து ஒரு அறக்கட்டளை எங்க அறக்கட்டளையிலேயே ஒரு பகுதியா இன்னொரு அறக்கட்டளை வச்சிருக்கோம். அதுல மூலயமா அவங்களுக்கு சுய உதவி வேலைகளை அவங்களே ஏற்படுத்திக் கொள்ள அவங்களுக்காக மைக்ரோ பைனான்ஸுக்காக ஒரு 10,000 இருந்து 20,000 ரூபாய் வந்து நாங்க நிதி உதவி கொடுக்கிறோம். அதை வச்சு அவங்க வந்து சுய உதவி குழு மாறி அவங்களே சுய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு வசதியா இருக்கு. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ஒண்ணு அவங்க கடலை மிட்டாய் விற்கிறாங்க, இல்ல ஏர்பிள்ள விற்கிறாங்க, இல்ல சீப்பு விற்கிறாங்க, இல்ல பஞ்சு மிட்டாய் விற்கிறாங்க. இது மாதிரி சின்ன பொருட்களை தான் அவங்க விற்கிறாங்க. அதை அவங்களே அவங்க வீட்டுல தயார் செய்து அவங்களே வியாபாரம் செய்யறதுக்கு ஏதுவாக இது செய்யறோம். இதே மாதிரிதான் மாற்றுத்திறனாளி மூன்றாம் பாலினத்திற்கும் அதே மாதிரி ஸ்கில் செட் டெவலப் பண்றதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். என்னன்னா மைண்ட் செட் வந்து வளர்ச்சியா தான் இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஹோப்பே இல்லாம இருந்தாலும் அது வந்து தோல்விதான். நம்ம வந்து கண்டிப்பா ஒரு வளர்ச்சியை தேடிதான் போகணும். அதுதான் சொன்ன மாதிரி படிப்புல கூட சரியில்லைன்னா நம்ம எந்த பாதையில வளரும் நம்ம பார்க்கணும். அது வந்து கல்வியா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், இல்ல பதவியா இருக்கட்டும், அது எது நம்மளுக்கு ஏற்ற ஸ்கில் செட் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வளரணும். அதை தேடி தான் போகணும். இதான் அதான் சொல்ல விரும்புறேன். அப்படி வளர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு நம்ம வளர்ற வரைக்கும் வளர்றதுக்கு என்ன பண்ணணுமோ பார்க்கணும். நேற்றை விட இன்னைக்கு வளர்ந்துருக்கோமா பார்க்கணும். வளர்ந்த மட்டும் பத்தாது, மற்றவருக்கும் உதவி செய்யணும். அதான்